அன்பர்களே, இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார் என்பது மோசேயின் காலத்தில் பாம்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள் குணமடைய அந்த பாம்பை பார்த்தது போல, நாம் அனைவரும் நமது பாவங்களாலும் வேதனைகளாலும் பாதிக்கப்படும்போது இயேசுவின் சிலுவையை நோக்கினால் நிலைவாழ்வு பெறுவோம் என்பதை இந்நாள் நமக்கு உணர்த்துகிறது. சிலுவை என்பது ஒரு பாலம். ஆம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் கட்டப்பட்ட ஒரு அன்பு பாலம்தான் இது. மனித குலத்தின் பாவங்கள் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளியை, ஆழமான பள்ளத்தை உருவாக்கி இருந்தன. அந்த பள்ளத்தை எந்த மனித முயற்சியாலும் கடக்க முடியாது. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நமது நல்ல செயல்கள், நமது ஞானம், நமது செல்வம் என எதுவும் அந்த இடைவெளியை குறைக்க முடியவில்லை. அப்போதுதான் கடவுள் ஒரு அற்புதமான முடிவை எடுத்தார். அந்த இடைவெளியை கடக்க அவரே ஒரு பாலத்தை கட்ட முடிவு செய்தார். அந்த பாலம் ஒரு கருணையுள்ள அன்பான தந்தையின் இதயத்திலிருந்து வந்தது. அதன் தூண்கள் மரத்தால் செய்யப்படவில்லை, மாறாக அவரது ஒரே மகனின் அன்பினாலும் தியாகத்தினாலும் கட்டப்பட்டன. அதுதான் சிலுவை. அந்த சிலுவை கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்கான உறுதியான சாட்சி. அது வெறுமனே ஒரு மரம் அல்ல, அது விண்ணகத்தின் அன்பும் மண்ணகத்தின் துயரமும் சந்திக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. அந்த பாலம் வழியாகவே கடவுளின் மன்னிப்பும் இரக்கமும் நித்திய வாழ்வும் நமக்கு வந்தடைகின்றன. அதுபோல அந்த பாலம் வழியாகத்தான் நமது ஜெபங்களும் நமது நன்றிகளும் நமது அர்ப்பணிப்புகளும் கடவுளை சென்றடைகின்றன. நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் தனிமை, பயம், கவலை, விரக்தி போன்ற உணர்வுகளும் நமக்கும் கடவுளுக்கும் இடையில் பள்ளங்களை உருவாக்கலாம். ஆனால் இந்த திருநாளிலே நாம் உயர்த்தப்பட்ட சிலுவையை பார்க்கும்போது ஒரு பாலம் அங்கே உள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். அந்த பாலம் வழியாக நாம் மீண்டும் கடவுளை அணுகலாம். நம்முடைய தோல்விகளும் பலவீனங்களும் அந்த பாலத்தில் வைக்கப்படும் போது அது மன்னிப்பாகவும் பாலமாகவும் பலமாகவும் மாறுகிறது என்பதை உணர்வோம். சிலுவை வெறும் கடந்த கால நிகழ்வு அல்ல, அது ஒரு வாழும் நம்பிக்கை. அது அன்பின் பாலம். அந்த பாலத்தின் மீது நடந்து சென்றால்தான் நாம் கடவுளை அடைய முடியும். நாம் எங்கு இருந்தாலும், நமது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், சிலுவை என்ற அந்த பாலம் எப்போதும் நமக்காக காத்திருக்கிறது. அது ஒரு இரக்கத்தின் அழைப்பு, அன்பின் அரவணைப்பு மற்றும் புதிய வாழ்வின் வாக்குறுதி. ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, உமது சிலுவைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் துவண்டு விடுகின்ற பொழுதெல்லாம் உமது சிலுவையை பார்த்து புதிய தெம்புடனும் உற்சாகத்துடனும் நடைபோட அருள் தார்.